ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் கன்சிடரேஷனில் என்ன ஒரு லீகாலிட்டி இருக்குங்கிற நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம். விச் கன்சிடரேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் லாஃபுல் அண்ட் தோஸ் விச் ஆர் நாட். செக்ஷன் 23 எதெல்லாம் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆப்ஜெக்ட் கன்சிடரேஷன் பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு கேஸாக பார்க்கும்போது when consideration of object is forbidden by law. ஃபொர்பிடன் பை லான்னா சட்டத்தின்படி தடுக்கப்பட்ட செயல்கள் அப்படிங்கிறது. அதாவது அந்த மாதிரியான செயல் நம்மளுடைய சட்டத்திட்டத்தின்படி பனிஷபிள், அதை பனிஷ் பண்ணலாம். அதை ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, தடை செஞ்சுருக்காங்க, அதுக்கு ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க அல்லது ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அந்த அத்தாரிட்டிஸ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் அத்தாரிட்டிஸ். அப்படின்னா அது when consideration or object of the contract is forbidden by law பார்க்குறோம். Example 31 of your textbook. A father had arranged a marriage of his 17 years boy and took dowry from the girl's parent. Such a marriage contract cannot take place as in India. The minimum age for a boy is 21 years and the dowry is not permissible in Indian law. Such is not a valid contract as the consideration and object both are forbidden by law. அதாவது ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடு பண்ணுறாரு. 17 வயதான மகன், அதுக்கு வரதட்சணையும் வாங்கிக்கிறாரு கேர்ள்ஸ் பேரண்ட் கிட்டன்னா அந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா நம்ம இந்தியன் லா படி ஒரு பையன் 21 வயது ஆனால் மட்டுமே கல்யாணம் பண்ணலாம். ரெண்டாவது அதில் வரதட்சணை அப்படிங்கிறது இந்தியன் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்படாதது. அதை இந்திய சட்டம் அனுமதிப்பதில்லை. அதனால் இது ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியாது. ஏன்னா இதில் கன்சிடரேஷனும் சரி நோக்கமும் சரி ரெண்டுமே சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்குது. when consideration or object are of such a nature that if permitted it would defeat the provision of law. அதாவது அதனுடைய நோக்கமோ அதனுடைய எதற்காக அந்த கான்ட்ராக்ட் போடப்பட்டதோ அதனுடைய தன்மை அதை அலோவ் பண்ணால் அது சட்டத்துக்கு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லாவை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஆகும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அது சட்டத்தை டிஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துன்னா அந்த அக்ரிமெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் 32 சொல்லுது. ஏஸ் எஸ்டேட் இஸ் சோல்டு ஃபார் அரியர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் by which the defaulter is prohibited from purchasing the estate. ஏவோட எஸ்டேட் அவர் ரெவென்யூவோட அரியர்ஸ்க்காக விற்கப்படுது. அப்போ அதை டிஃபால்ட்டரே வாங்கிக்க முடியாது, அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது சட்டத்தின்படி. பி அப்பான் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஏ becomes the purchaser and agrees to convey the estate to A upon receiving from him with the price which B has paid. ஏ அதை பர்ச்சேசர் ஆகிறாரு. ஆனால் அதை அக்ரிமெண்ட் எப்படி போடுறாருன்னா அந்த எஸ்டேட்டை இவர் வாங்குகிற மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் பிக்கு என்ன விலை கொடுக்குறாரோ அதுக்கு ஏ பிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் என்ட்ராறாங்க. த அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் as it renders the transaction in effect a purchase by the defaulter and would so defeat the object of the law. இது சட்டத்தின்படி செல்லுபடி ஆகாது. ஏன்னா இது அவருடைய சொத்தை அவரே வாங்க முடியாது, ப்ரொவிஷன் ஆஃப் லாவை அவமதிக்கிற மாதிரி ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் த லாவே டிஃபீட் ஆகிற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், when it is fraudulent. Agreements which are entered into to promote fraud are void. ஒரு
தவறு நடக்கிறதுக்கு ஒரு ஃப்ராடு நடக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் போட்டால் அதுவும் வந்து செல்லுபடி ஆகாது. ஏபிஎன்சி என்டர் இன் டு அன் அக்ரிமெண்ட் ஃபார் த டிவிஷன் அமங் தெம் ஆஃப் த கெயின்ஸ் அக்வயர்டு ஆர் டு பி அக்வயர்டு பை தெம் பை ஃப்ராட். ஏதாவது ஒரு ஃப்ராட் பண்ணி அதனால வர ரெவென்யூவை இவங்க 3 பேரும் எடுத்துக்கிறதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. ஏன்னா அதனுடைய ஆப்ஜெக்டே வந்து அக்விசிஷன் ஆஃப் கெயின்ஸ் பை ஃப்ராட் இஸ் அன்லாஃபுல். சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது. அதனுடைய ஆப்ஜெக்டே தப்பானதாகுது. த ஜென்ரல் டேர்ம் இன்ஜுரி மீன்ஸ் கிரிமினல் ஆர் ராங்ஃபுல் ஹார்ம். இன்ஜுரி அப்படின்னாலே ஒரு க்ரைம் அல்லது ஒரு தப்பான ஒருத்தருக்கு ஒரு தவறுதல். In the following example, and the consideration is unlawful as it involves injury to the person or property of another. கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்பிளில் கன்சிடரேஷனே அன்லாஃபுல்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒருத்தருக்கு இன்ஜுரியோ அல்லது அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு சேதத்தையோ விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிள் 34 உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லுதுன்னா, an agreement to print a book in violation of another's copyright is void as the object is to cause injury to the property of another. It is also void as the object of the agreement is forbidden by the law relating to copyright. ஒருத்தரோட காப்பிரைட் இருக்கிற ஒரு புஸ்தக உரிமையை, காப்பீடு உரிமையை எடுத்து இவர் அக்ரிமெண்ட் போடுறாரு. எதுக்குன்னா அதை அந்த புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய நோக்கமே தப்பு. அது வந்து அவருடைய சொத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அது வந்து செல்லுபடி ஆகாது. ரெண்டாவது, அது சட்டத்தினாலையும் அது செய்யப்படக்கூடாத ஒரு செயலாகுது காப்பிரைட் சட்டத்தின்படி. காப்பிரைட் அப்படிங்கிறது அவருக்கு கொடுத்துருந்தா அவர் மட்டுமே அந்த புத்தகத்தை பதிவிட முடியும், அச்சிட முடியும். அவர் இல்லாமல் இன்னொருத்தர் அச்சிடுறது பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான செயலாகும். Next, example 35. A promise to repay his debt by doing manual labor daily for a special period and agrees to pay interest at an exorbitant rate in case of default. ஒரு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு, அவருடைய கடனை வந்து ஒரு வேலை செஞ்சு அவர் வீட்டில் அவர்கிட்ட இந்த கடன் கொடுத்தவர்கிட்ட வேலை செஞ்சு கடன் அடைக்கிற மாதிரியும், அதுக்கு வட்டியும் வந்து ஒரு ரொம்ப அதிகபட்சமான வட்டி கொடுக்கறது அடைக்க முடியலன்னா அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போடுறாரு. அப்போ ஹியர் ஏஸ் ப்ராமிஸ் டு ரீபே மை மேனுவல் லேபர் இஸ் எ கன்சிடரேஷன் ஃபார் த லோன் அண்ட் திஸ் கன்சிடரேஷன் இஸ் இல்லீகல். இப்போ இது கடனுக்காக வேண்டி அவர்கிட்ட உழைக்கிறது அப்படிங்கிறதே வந்து சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. As it imposes what in substance amounts to slavery on the part of A. இது வந்து அடிமைத்தனமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் இது வந்து சட்டத்தின்படி அனுமதிக்க முடியாததாகிறது. In other words, as a consideration involves injury to the person A, the consideration is illegal. இதில் இன்னொரு வகையில் வந்து அவருக்கு ஏக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை இன்ஜுரின்னு சொல்கிறோம். ஆகையினால அந்த நோக்கமும் வந்து சட்டத்தின்படி இல்லீகல் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் ஆல்சோ இல்லீகல் as it seeks to impose slavery which is opposed to public policy. Hence the agreement is void. இங்கே வந்து அந்த நோக்கமும் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏன்னா அது அடிமைத்தனத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, பப்ளிக் பாலிசிக்கு எதிராக இருக்குது. அதனால் அந்த அக்ரிமெண்ட்டே செல்லுபடி ஆகாது. அடுத்த நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சிடரேஷன் இஸ் இம்மாரல். இப்போ இங்கே வந்து ஒரு இம்மாரல் அப்படின்னு சொன்னால் ஒரு சரியான நடவடிக்கை இல்லை, ஒரு நியாயமற்ற நடவடிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் கீழே அது வந்து அக்ரிமெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 36. Where P had advanced money to D, a married woman, to enable her to obtain a divorce from her husband, and D had agreed to marry him as soon as she would obtain the divorce. It was held that P was not entitled to recover the amount since the agreement had its object to the divorce of D from her husband, and the promise of marriage given under these circumstances was against good morals. இப்போ P வந்து D என்கிற ஒரு லேடிக்கு வந்து
பணம் அட்வான்ஸ் பண்ணுறாரு. எதுக்காகன்னா இவங்க இந்த டி வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல பி வந்து தான் கொடுத்த பணத்தை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட்டே வந்து தப்பான ஒரு நோக்கத்தோடு போடப்படுது. அந்த டி வந்து அவங்க கணவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிக்கணும், அப்புறம் வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவர் ஒத்துக்கிறது, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு நன்னடத்தைக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால, குட் மாரல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த அக்ரிமெண்ட் வில் நாட் ஹோல்டு குட். எக்ஸாம்பிள் 37 சொல்லுது, A asks B, if you arrange a girl for marriage with me, I'll give rupees 50,000. Here also the contract is void as it is immoral. A வந்து B கிட்ட ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள இவர் அரேஞ்ச் பண்ணால் 50,000 ருபீஸ் கொடுக்குறாங்க சொல்கிறாரு. இங்கேயும் இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு நல்ல மாரல், நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத ஒரு கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால இட் இஸ் வாய்ட், செல்லுபடியாகாது. நெக்ஸ்ட், when consideration is opposed to public policy, பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கன்சிடரேஷனாக இருந்தால் கூட அதுவும் வாய்டு தான். பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறத எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு குறுகிய அர்த்தமுள்ள சொல்லாகவும் பார்க்கலாம், இல்லை ஒரு நல்ல பரவலான ஒரு கருத்தை உள்ளடக்கியதாகவும் பார்க்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் கான்ட்ராக்ட் மே become illusory unless the scope of public policy is restricted. இப்போ பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறத வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத பொழுது இதனுடைய ஒரு ஸ்கோப் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் பார்க்குறோம். இந்த நேம் ஆஃப் பப்ளிக் பாலிசி, ஃப்ரீடம் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை லா ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் த கம்யூனிட்டி. அதாவது அந்த சமுதாயத்துக்கு, அந்த சமூகத்திற்கு நல்லது செய்கிற ஒரு வகையில் மட்டும்தான் ஃப்ரீடம் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து சட்டத்தின்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.